வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, எனக்கு எப்போ திருமணம் நடக்கும்? எல்லாரும் சொல்றாங்க மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு. என்ன செய்ய முடியும்? வாட் வி கேன் டூ? ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு எப்போ திருமணம், உங்களுக்கு எப்போ குழந்தை, எப்போ உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும், எப்போ உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையாது. முதல்ல கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு விஷயம் பேச போறேன். மாங்கல்ய தோஷம், உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இல்ல இதுல நீங்க நம்பிக்கை இருக்கிறவங்க, தோஷம் இருந்தா பிரச்சனை ஆகும் அப்படின்னு இருக்கிறவங்களா இருந்தாக்கா தயவு செஞ்சு இந்த வீடியோ இப்பயே நிறுத்திட்டு போயிருங்க. ஓகேங்களா? மாங்கல்ய தோஷம் அப்படின்னா என்ன சொல்றாங்க? ராசிக்கு லக்னத்துக்கு, ராசிக்கு 2ல, ராசிக்கு 7ல, ராசிக்கு 8ல, இந்த ராசிக்கு 8 மட்டும் என்னங்க சம்பந்தம் கேட்டா 8ல இருக்கிற பிளானட் 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும். இதை பல வருஷம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். சரி, இந்த மாதிரி ராசிக்கும் லக்னத்துக்கும் 2, 7, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒருத்தருக்கு பாவ கிரகங்கள், சனி செவ்வாய் ராகுவாக இருக்கிற பட்சத்துல அவருக்கு 28 வயதுக்கு மேல தாங்க திருமண அமைப்பு கொடுக்குது. டிவோர்ஸ் ஆகி, குறிப்பா 10 பொருத்தம் பார்த்து டிவோர்ஸ் ஆனவங்க உங்க எல்லாத்துடைய ஜாதகத்திலையும் பாருங்க, ராசி லக்னத்துக்கு 2, 7, 8ஆம் அமைப்புகள்ல திருமணம் பண்ணிருப்பீங்க. திருமணம் எர்லியா பண்ணிருப்பீங்க. மிக முக்கியமாக ஜென்ம அஷ்டம சனியிலையும் 6, 8 தசாபுத்தி அமைப்புகள்ல மட்டும் தாங்க திருமணம் பண்ணிருப்பீங்க. இதனாலதான் டிவோர்ஸ் போயிருப்பீங்க. இதுக்கு யார் ஜாதகத்தையும் நான் தனித்தனியா பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. குறிப்பா 10 பொருத்தத்துக்கு அது தெரியாது. ஓகேங்களா? இந்த அமைப்புகள், இதுல அஷ்டம சனி மலேசியாவுக்கு வேற புது வார்த்தையா இப்பதான் அங்கங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு விஷயம். இந்த இடத்துல உங்களுடைய ஜாதகத்துல இந்த லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல பாவ கிரகம் சனி இருக்கிறாரு, செவ்வாய் இருக்கிறாரு அப்படின்னும் பொழுது உங்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் அப்படி இப்படித்தாங்க இருக்கும். அதனாலதான் அந்த வீடியோ கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். இல்லங்க, நான் ஒரு சிம்ம லக்னம், நான் ஒரு கடக லக்னம், 8ஆம் இடத்துல இவர் இருக்கிறாரு, யாரு? சனி வந்துடுறாரு. சனி திசையில உங்களுடைய குடும்பம் அந்த சனிக்கு ஏத்த நிலையிலையும் லக்னம் லக்னாதிபதியின் பலம், ஒருவேளை லக்னத்துல குரு இருக்கிறாரு, லக்னாதிபதி தானே உச்சமாக இருக்கிறாரு. சிம்மத்துக்கும் கடகத்துக்கும் சொல்றேன். இந்த அமைப்புகள்ல உங்களுடைய பிரச்சனைகள் கட்டுக்குள்ள இருக்கும். ஆனாலும் சலசலப்பு குடும்ப வாழ்க்கையில எல்லாம் கணவர் தள்ளி அங்க வேலை செய்யறாங்க, இவர் இங்க 10 வருஷமா வேலை செய்யறாங்க, நான் மட்டும் பிள்ளைய வீட்டுல இருந்து பாக்குறேங்க. லக்னம் லக்னாதிபதி பலமா இருக்கிற பட்சத்துல கணவன் டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாருங்க, நான் சிங்கிளாவே இருக்கிறேன். மனைவி டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாருங்க, நான் தனித்து வாழக்கூடிய ஒரு தந்தையாக இருக்கிறேன். இப்படி போதுங்க என் வாழ்க்கை. லக்னம் லக்னாதிபதி கெட்டு போயிட்டாங்க. இவ்வளவுதான் விஷயம். உங்களோட வலி, உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய சந்தோஷங்கள், உங்களுடைய வருமானங்கள், இது எல்லாமே உங்களுடைய லக்னத்தை பேஸ் பண்ணிருக்கு. லக்னம் எவ்வளவு தாங்கும்? 100 கிலோ தங்கத்தை தூக்கி சுமக்கக்கூடிய லக்னமா, இல்ல 10 வெள்ளி கொடுத்தானே அதை எடுத்து போய் அப்பயே சாப்பிட்டு எப்படி முடிக்கணும்னு நினைக்க லக்னமா? இந்த லக்னம் உங்களை முடிவு பண்ணுது. எப்படி ஒருத்தர் கோடி கணக்குல பணம் சேர்க்கிறாரு, எப்படி ஒருத்தர் கையில 50 வெள்ளி இருந்தா உடனே அன்னைக்கு ராத்திரியே போய் குடிச்சிட்டு வந்துடுறாரு, இது லக்னம் டிசைட் பண்ணுது. ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல தோஷம்னு வரும்போது அதை கழிக்கணும்னு ஒருத்தர் வருவாரு. இதுல வேற இந்த நட்சத்திர பொருத்தம், நட்சத்திரத்துல ஜாதகம் பார்ப்பாங்க சில பேரு. அதுல பாக்குறவங்க தான் இந்த நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரம் தோஷம் வந்துருச்சு, இது முட்டக்கு ராசி, அது கடக்கு ராசி, இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் தயவு செஞ்சு காதலே போட்டுக்காதீங்க. 2வது பரிகாரம், இப்ப கொஞ்ச நேரம் எனக்கு அது புது ட்ரெண்டா போச்சு. பரிகாரத்தை கமெண்ட்ல போட்டுட்டாக்கா அதை கேட்டு ஃபாலோ பண்ணுவாங்கன்னு. என்னன்னு தெரியல, திடீர்னு பிளாக் பண்ணவங்க எல்லாம் அன்பிளாக் பண்ணிட்டு வராங்க. மலேசியால இருக்கிற ஜோசியருங்க ஒரு சைட் பாத்தீங்கன்னா பரிகாரத்தை கொண்டு கமெண்ட்ல போடுறீங்க. ரொம்ப சிம்பிள்ங்க. பரிகாரம் செஞ்சு ஒருத்தர் உயிரை நான் காப்பாத்திட்டேன், இந்த பரிகாரம் தாங்க செஞ்சேன் அப்படின்னு ஜாதகத்தை கொடுத்தோன்னே, இதை பாருங்க ஆயுள் நல்லா இருக்கு, லக்னம் நல்லா இருக்கு, அந்த நேரத்துல உங்களுக்கு அஷ்டம சனிங்கன்னு முடிச்சிருவேன். சிம்பிள். ஒருத்தர் இந்த இடத்துல இந்த பூஜை பண்ணிட்டேன் காப்பாத்திட்டேன் அப்படின்னா, நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். ஐசியூல ஒருத்தர் இருக்காருங்க, அவருக்கு 80 வயசு ஆச்சு, ஃபேமிலில இருந்து எல்லாம் பாத்துட்டு போங்கன்ட்டாங்க. அவருக்கு ஒரு பரிகாரம், அவருக்கு ஒரு மாலை, அவருக்கு ஒரு கல்லு, அவருக்கு ஒரு யாகம் நடத்தி அவரை காப்பாத்தி 100 வயசா நிமித்தி நிப்பாட்டுங்க. இதை தான் நான் கேட்கிறேன். ஏன் கமெண்ட்ல இது பண்ணிட்டு ஓடிடுறீங்க ஃபேக் ப்ரொஃபைல்ல இருந்து? அப்போ இந்த தோஷம், இந்த பரிகாரம், இதெல்லாம் யாருக்கு? முதல்ல பூசாரிக்கு, 2வது அவரு உங்களோட மனசுக்கு ஆறுதல். அம்மா, இன்னொன்னு இந்த ஜோசியக்காரங்களுடைய டார்கெட் பேரண்ட்ஸ். பிள்ளை செத்து போயிடுவான், பிள்ளைக்கு கல்யாணம் டிவோர்ஸ் ஆயிரும். இந்த கல்யாணத்தை அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னாக்கா இந்த மாப்பிள்ளை செத்து போயிடுவாரு, பொண்ணு செத்து போயிரும். மூல நட்சத்திரத்துக்கு மாமனார் இல்ல, ஆயிலி நட்சத்திரத்துக்கு ஆயில் இல்ல, பூரணம் கழுத்துல நூலாடாது. முட்டாள்களும் பைத்தியக்காரங்க மட்டும்தான் இந்த பாட்டு பாடிக்கிட்டு இருப்பானுங்க. அவனுங்கிட்ட ஜோசியம் பார்க்காதீங்க. பாட்டு பாடுறவங்க கிட்ட, இது ஒரு 3 வருஷமா சொல்றேன்னு நினைக்கிறேன், பாட்டு பாடுறவங்க கிட்ட இது பார்க்காதீங்க. இவர் கொடுத்தார் அவர் தடுப்பார், அவர் கொடுத்தார் இவர் எடுப்பார். இந்த கதெல்லாம் வேலையாவாதுங்க. உங்களுக்கு என்ன ஜோசியத்துல கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். ஒருத்தர் அரசரா இருக்கிறாரு,
அவருடைய ஜாதகத்துல சிம்மம் சிம்மாதிபதி பலம் நல்ல தசை நடக்குது. ஒருத்தர் சாதாரண ஒரு வேலை செய்யறாரு, மாச சம்பளம் கிடைச்சா தான் சரியா இருக்கும், அது கூட பிற்பகுதி மாசத்துல கொஞ்சம் அப்படியே ரோலிங் கடனை வாங்கி ஓட்டணும், அது அவரோட ஜாதகம். எந்த கல்லு போட்டாலும் எந்த முள்ளு போட்டாலும் எது போட்டாலும் இப்படிதான் இருக்க போகுது. சரிங்களா? அப்போ ஒட்டு மொத்தமா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயம். அதுல ராசி லக்னத்துக்கு 2, 7, 8ஆம் அமைப்போடு இருக்கக்கூடிய சனி செவ்வாய் ராகு ஒருத்தருக்கு தாமதத்தையும், உங்களுடைய 6, 8ஆம் அதிபதிகள்னு வரும்பொழுது குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளையும் கண்டிப்பா கொடுத்தே தீருவாங்க. இதை எப்படி தாங்குறீங்கன்ற விஷயம் தான். இதனால இந்த வாழை மரம் வெட்டுறது, தோஷம் கழிக்கிறது, மோஸ்ட்லி டிவோர்ஸ் ஆன பல ஜாதகத்துக்கிட்ட இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட சொன்னேன், இதே கல்யாணத்தை 2034க்கு மேல பண்ணிருக்கலாமே, இதையும் வீடியோவா பண்ணிருக்கோம். எப்ப பப்ளிஷ் பண்றாங்கன்னு தெரியல, யூடியூப்ல வரும். இந்த திருமணத்தை தள்ளி பண்ணியிருந்தாலே இருக்கும், ஏன் 6, 8 தசையில போய் திருமணம் பண்ணீங்கன்னு கேட்டேன். 6, 8 தசை தாங்க பிரச்சனை, அஷ்டம சனி ஜென்ம சனி தாங்க பிரச்சனை. இந்த அமைப்புகள்ல தயவு செய்து திருமணத்தை வைக்காதீங்க. சிம்ம ராசிக்காரங்களா, மீன ராசிக்காரங்களா, 6, 8 தசை நடக்குதா கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். சரிங்களா? இந்த அமைப்புகள் இருக்கும். தயவு செய்து இந்த திருமண விஷயங்கள்ல இந்த மாங்கல்ய தோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம், இவ்வளவு நாள் கேது நல்லது சிவர் கேது கொடுத்தாரு, இவருக்கு கிடப்பா, எல்லாத்துக்கும் நீங்க போடலாம். குரு கொடுத்தாரு எவர் தற்பார் போட்டுக்கலாம், சனி கொடுத்தாரு எவர் தற்பார் போட்டுக்கலாம், ராகு ஒரு கொடுப்பார் இல்லை, சனியை போல் கொடுப்பார் இல்லை, புதனை போய் கொடுப்பார் இல்லை, எல்லாத்துக்கும் பாட்டு பாட நல்லா இருக்குங்க, ஆனா பலன் வராது. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.